நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபீஸ் தான். அதில் பார்த்திங்கன்னா இது பார்ட் 19 பார்க்க போகிறோம். முதல்ல லெமன் சேமியா. அதுக்கு முதல்ல நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேமியாவை முதல்ல வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு 90% குக் ஆகிடுச்சுன்னா நம்ம சேமியா எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம். இது எதுக்காக அப்படின்னா அந்த ஆயில் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. அதுக்கப்புறம் 2.5 கப் சேமியா போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். ஒரு 70% to 90%, அதாவது முக்கால்வாசி இது வெந்தால் போதும். ரொம்ப வெந்ததுன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும், அதாவது ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம 70% வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா அதை தண்ணியை வடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு போடுறோம். ஸோ மிளகு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். இப்போ கருவேப்பிலை, இதுக்கப்புறமா பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 1லேருந்து 2 போட்டுக்கலாம், 2, 3 அப்படி கூட போட்டுக்கலாம். வரமிளகாய், இது பார்த்திங்கன்னா கர்நாடகா சைடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷேவிகாபாத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி தேவையான அளவு. நான் ஒரு வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணது. உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ, கேரட், கேப்சிகம் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கேப்சிகம் ஒரு 1/4 கப் போடுறேன். அதுக்கப்புறம் கேரட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் ஹை ஹீட்டில் வதக்குனா நல்லா அந்த கிறிஸ்பி ஆகிடும், நல்லா வெந்துடும். ஸோ இந்தளவுக்கு நமக்கு வெந்ததே போதும். கேரட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதோட போதும் நமக்கு. இதுக்கப்புறம் தேவையான மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மெத்தட் தான் சேமியாவுக்கும் சரி அவலுக்கும் சரி. இப்போ நம்ம வேக வச்ச சேமியா, ஸோ அதை போட்டுட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். முன்னாடியும் நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப தேவைப்படாது. ஸோ இதை ரொம்ப ஒன்றோட ஒன்று ஒட்டியெல்லாம் இருக்காது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லெண்ணெய் ஃப்ளேவருக்காக நான் போடுறேன். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா கடைசியாக போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லெமன், ஸோ 2 ஹோல் லெமன் நான் போடுறேன், பிழிஞ்சு விடுறோம். இதில் பார்த்திங்கன்னா விதை இல்லாமல் போட்டுக்கணும். அந்த விதை விழுந்ததுன்னா என்னாகும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கசப்பாயிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ 2 லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சமாக பண்ணும்போது நீங்கள் 1 லெமன் பிழிஞ்சு விட்டால் போதும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்குமே இந்த சேமியா கெட்டு போகாது. ஸோ மார்னிங் உடனே சாப்பிட்றது நல்லது. ஸோ கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் உடனே சாப்பிடும்போது லெமனோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கியிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இறங்கிடும். ஸோ இது நைட்டு வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. ஸோ பர்ஃபெக்டான நமக்கு லெமன் சேமியா ரெடி ஆகிடுச்சு. இது ஊறுகாயோடு எடுத்துக்கலாம், சிப்ஸோடு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா சட்னியோடு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு சேமியான்னு சொல்லலாம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொள்ளு அடை. கொள்ளில் எப்படி அடை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப். அதுக்கப்புறம் உளுந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கொள்ளு
கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் எடுத்துக்கலாம். 1/4 கப்லேருந்து 1/2 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் இட்லி அரிசி போடுறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா திணை இல்லை அப்படின்னா வரகு அப்படி கூட நம்ம போட்டு பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவணும். இந்த கொள்ளு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டானது. ஸோ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஸோ பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஜீரகம், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம், இல்லை வெங்காயம் போட்டுக்கலாம். இதே இந்த அடமாவு வந்து நீங்கள் ஒரே நாளில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா தேங்காய் வெங்காயம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஒரு 3 நாளுக்கு நமக்கு இந்த அடமாவு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேங்காயில் ரொம்ப போட வேணாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டோம். ஸோ 90% நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம ஃபெர்மெண்டேஷனுக்கு விடலாம், இல்லை இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணலாம். ஸோ புளிப்பு கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் ஒரு 4 மணி நேரம் விட்டுருங்க. இல்லை அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஊற்றினா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அடைக்கு வந்து வெல்லம் வச்சுக்குவாங்க, இல்லை அடைக்கு அவியல் நல்லாயிருக்கும், அடை அவியல். ஸோ அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சிம்பிளாக தேங்காய் சட்னி கூட பண்ணலாம். ஸோ அயன் தோசை தவை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து அடை ஊற்றலாம். இந்த ஏன் அயன் தோசை தவா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கிற அயன் கண்டென்ட் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டான நமக்கு அடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வரலைன்னா இப்படி கூட நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் மாற்றி பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பெரிய தோசைகள் அப்படிங்கிறதுனால என்னால் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வைக்க முடியல. ஸோ அதனால் நான் எடுத்து கேஸில் வச்சுட்டேன். ஸோ நீங்கள் திடீர்னு வந்து இங்கே வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கேட்பீங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரியே அடை எடுத்துக்கலாம். அடை கிறிஸ்பியாக வேணால் கூட நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம அடை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஆயில் கம்மியாக பண்ண ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காய்கறி பருப்பு சாதம். ஸோ கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. இதுக்கு பாசுமதி அரிசி, நார்மல் அரிசி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் மூங் தால் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறுனா நமக்கு போதும். இதுக்கப்புறம் குக்கரை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் பாசுமதி அரிசி வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் திணை கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கலாம். நல்லா சாஃப்டாகணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டும், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், அவரைக்காய் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா சிம்பிளாக கூட விட்டுறலாம். இதே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்மகிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியும் அந்த தால் எல்லாமே போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா திணை வரகு, குதிரைவாலி, பனிவரகு, கம்பு, ஊற வச்ச கம்பு எல்லாமே இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு காய்கறி சாதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. 3 கப் தண்ணி ஊற்றுறோம் பாசுமதி அரிசி அப்படின்னா. இதே வந்து திணையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 2 கப் ஊற்றினா போதும், 2லேருந்து 2.5 கப் ஊற்றினா போதும். ஸோ இதுக்கப்புறம் 4 விசில் விட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ மார்னிங் வந்து ரொம்ப அவசரமாக இருக்கும்போது ஆஃபீஸ், ஸ்கூலுக்கு நம்ம இது மாதிரி பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஊறுகாய் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் எண்ணெயை மேலே தூவி கூட சாப்பிட்லாம். கொத்தமல்லியை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அந்த பருப்பெல்லாம் செய்கிறதுனால டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா நெய் வந்து மேலே ஊற்றி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதுவுமே பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோனா south indian foods.in வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மேங்களூர் பன், கர்நாடகாவோட ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் ஃப்ரைட் ஐட்டம்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இது ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா மைதாவில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மைதாவில் பண்ணுவாங்க, நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஸோ உங்களுக்கு புளிச்ச தயிரானாலும் சரி, எந்த தயிர் வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகர் நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் நார்மல் சுகர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கியூமின் சீட்ஸ், அதாவது ஜீரகம், உப்பு தேவையான அளவு, நல்ல பழுத்த வாழைப்பழம் 1 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அந்த ப்ரௌன் சுகரையும் இந்த வாழைப்பழத்தையும் நல்லா அடித்து கூட எடுத்துக்கலாம், நல்ல பேஸ்ட் மாதிரி. ஸோ இதுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்படி கூட பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழத்தை நல்லா மசிச்சதுக்கப்புறம் நான் ப்ரௌன் சுகர் வந்து போடுறேன். நீங்கள் வெல்லம் போடலாம், எல்லாமே வந்து சுகர் வேணானாலும் விட்டுறலாம் நீங்கள். அதாவது என்னென்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஹனி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அது ஃபோமெண்ட் ஆகும், அதுக்காக தான் நம்ம போடுறோம். இப்போ வந்து ஜீரகத்தை போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிறோம், லம்ஸ் இல்லாமல். தயிர் போடுறோம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒன்றா போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்சியில். ஸோ இந்த தயிர் தான் வந்து பார்த்திங்களா நமக்கு அந்த ஃபர்மெண்டேஷனை கொடுக்கும். சால்ட் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலை. நீங்கள் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், ட்ரெடிஷ்னலாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கோதுமை மாவுன்னு வந்து போடுறேன். கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து பண்ணுற மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ட்ரெடிஷ்னலாக தண்ணி ஊற்றி தான் நமக்கு டோ ரெடி பண்ணுறாங்க. ஸோ நம்ம டோ ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு நம்ம ஓவர் நைட் கூட நம்ம அப்படியே விட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் விட போகிறேன். ஸோ அப்போ தான் அந்த மாவு புளிச்சு ஃபர்மெண்டேஷன் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம கோதுமையை போட்டுக்கிறதுனால மைதாவோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ மைதாவில் பண்ணுற மேங்களூர் பண்ணும் கோதுமையில் பண்ணுற மேங்களூர் பண்ணுக்கும் வித்தியாசமே நமக்கு தெரியாது. இப்போ நம்ம மூடி வச்சு, ஸோ அப்படி மூடி வச்சதுக்கப்புறமா 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம், எப்பவும் போல் நம்ம பூரி பண்ணுற மாதிரி. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நார்மல் பூரி பண்ணும்போது ரொம்ப ஓரளவுக்கு திக்காக பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ பால்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பால்ஸாகவே நீங்கள் பிடிச்சிக்கலாம். நீங்கள் ஓவல் ஷேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப்போ, ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உடையாமல் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப முக்கியம் திக்காக தேய்க்கணும், அவ்வளோதான். ஸோ மாவு தூவிட்டு நம்ம பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணாது, நல்லா திக்காக இருக்கணும். நார்மல் பூரியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திக்னஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி அந்த டோ வந்து ஸ்டிக்கியாக இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா மாவு போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஷேப் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அன்ஈவனாக கூட இருக்கலாம், அதாவது ஓவலாக இருக்கலாம், ரவுண்டாக இருக்கலாம். ஸோ நம்ம இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன், நீங்கள் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கணும். எண்ணெயில் போடும்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ போடும்போது நல்ல ஹாட்டான ஆயிலாக இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஆயில் வந்து குடிக்காது. இதே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரொட்டி மாதிரி ஆகிடும், ரொட்டி பிஸ்கட் மாதிரி. ஸோ பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக நல்லா அப்படியே உப்பி வந்துடுச்சு. நம்ம பேக்கிங் சோடா போடாமையே நம்ம நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரியே நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ நீங்கள் பேக்கிங் சோடா போடுறது நல்லது கூட. ஸோ பர்ஃபெக்டான நமக்கு மேங்களூர் பன் ரெடி ஆகிடுச்சு.
இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிரேவி இருக்குது. ஸோ அது க்ரியேட்டிவ் வேர்ல்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்சர்வ் பண்ணாது. நம்ம இப்படி வந்து பூரி மேலே வந்தோடனே இமீடியட்டாக ஜென்டலாக இதை வந்து ஆயிலுக்குள்ளே நல்லா வந்து அமுத்தி விடணும். ஸோ அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா அது உப்பாது. ஸோ இது எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் 18 பார்ட் வந்து 18 வரைக்கும் போட்டிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபீஸ். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரியே நிறைய ஸ்வீட்ஸ், சம்மர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். க்ரியேட்டிவால் எல்லாமே வந்து கேட்டகரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.